இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கண்ணு என்ன முட்டியில வச்சிருக்க? என் கேக்கு தள்ளி விடும்போது உன் கண்ணு எங்க இருந்துச்சோ அங்கதான் இருந்தது. ஏய் ஓ பாரு, உன்னால என் கையில இருந்த. ஏய் கால்ல விழுந்துட்டா உன்னை சும்மா விட்டுருவேனா? உன் வாயை திறந்து மன்னிப்பு கேட்கிற. ஆசை ஆசை, நான் இந்த ஐடி கார்டுக்காக தான் குடிஞ்சேன். ஆமா, இந்த கோவில்ல உனக்கு என்ன வேலை? ஓ, நீ பண்ற பாவத்துக்கெல்லாம் சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தியா? இங்க பாரு, நீ பண்ற பாவத்துக்கெல்லாம் மன்னிக்கணும்னா ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த சாமியும் ஒன்னா சேர்ந்து வந்தாதான் உண்டு. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? நான் பயம் போயிடுச்சா? ஏய் ஏய், குடுறா, முக்கியமான ஐடி கார்டு அது குடு. ஒழுங்கா அந்த ஐடி கார்டு கொடுத்துரு, இல்லன்னா நான் மனுஷியவே இருக்க மாட்டேன். குடு குடுன்னு சொல்றல. ரொம்ப முக்கியமான ஐடி கார்டோ? ஆமா. சரி, அப்ப நீயே போய் எடுத்துக்க. அது நம்மளோட ஐடி கார்டாச்சே. அப்பா, ஐயோ, ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்கேன்ப்பா. என்ன? எங்க அப்பா. நீங்க அப்படி வாங்க. நான் அம்மா, நான் சும்மா அப்படியே போய் கோயிலை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேனே. ஏண்டி இவ்ளோ நேரம் கோயில் மாடு மாதிரி சுத்தி சுத்தி வந்த இல்ல, இங்க எங்க கூட உட்கார்ந்து வேலையை பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல காது குத்த ஆரம்பிச்சிடும். அம்மா அம்மா அம்மா, ஒரு 5 நிமிஷமா? 5 நிமிஷம் இல்ல, 6 நிமிஷம் கூட இல்ல. யாராவது ஏதாவது சொல்ல போறாங்க, பேசாம இங்க உட்காரு. அக்கா விடுக்கா, நீ சும்மா இரு ஜெயந்தி. ஏய், இங்கே உட்காரு, எங்கே போக கூடாது. காலையில உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொல்லி மலர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவ கேட்டாலா இல்லையான்னு தெரியல, அதான் நானே கேட்கலான்னு வந்தேன். என்ன அந்த 500 ரூபா மொய்யா? சொன்னா அப்பவே சொன்னா. அத்த, அந்த காது குத்து தட்டு வரிசை இருக்குல்ல, அதுல இருக்கிற ஆப்பிள் ஆரஞ்சு 1000 ரூபா. நீ கொடுக்குற 500 ரூபாய்க்கு ஒன்னு சபையில ஏத்தணும்னு வைய. இதோ போறாரு என் மாமா கிருபா, அவர் சபையில இருக்க மாட்டாரு. அவர் போனா என்ன ஆகும் தெரியுமா? உன் பேர பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு 5 பவுன் நஷ்டம் வரும். ஆனா நீ போனா ஒரு நஷ்டமும் இல்லாத. சந்தன மாலையே தோளுக்கு வரும்போது யாராவது சாதாரண மாலைக்கு ஆசைப்படுவாங்களா? அங்க ஓரமா உட்காந்து ஃபங்க்ஷனை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற 500 ரூபாயை மொய் வச்சுட்டு பஸ்ஸ புடிச்சு ஊருக்கு போற வேலையை பாருத்த. நீ வாப்பா. வந்துட்டாங்க 501 ரூபாய் எடுத்துட்டு. அம்மா, நான் தான் கேட்காதன்னு சொன்னேன்ல. எனக்கு தெரியாத மாதிரி கேக்குறேன்னு சொல்லி ஏன் இப்படி அசிங்கப்படுற? யாரடி பேசிட்டு போறா?
என் மருமகன் தானே, அவர் பேசுறதுனால நான் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன். போ போ, நீ போய் ஆக வேண்டியதை பாரு. போ, ஆக வேண்டியதை பாரு. ஏய் என்னாச்சு சித்ரா, எல்லாம் ஓகேவா? சாரிக்கா, ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்ச நேரத்துல நீங்க ரொம்ப பயமுறுத்திட்டீங்கக்கா. என் ஐடி கார்டை போயும் போயும் எங்க அப்பா காலுக்கு கீழே போடுவீங்க. சத்தியமா நான் அதை போடல. ஒரு பொறுக்கி பண்ண வேலை. பொறுக்கியா? சரி அதை விடு. இந்தா உன் ஐடி கார்டு. என்ன கையில தொட்டில் வாங்கி கொடுத்துட்டு இந்த சித்ரா எங்க போனா? இங்க தானே இருந்தா, ஆளையே காணுமே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் இந்த லைஃப்ல மறக்கவே மாட்டேன். என்னாலதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல? சாச்சா அப்படிலாம் எதுவும் இல்ல. இதுல என்ன இருக்கு? எந்த ஹெல்ப்னாலும் தயங்காம என்கிட்ட கேளு, நான் பண்றேன். எப்ப வேணாலும் நீ எனக்கு ஃபோன் பண்ணலாம். சரியா? அக்கா, இந்தாங்க உங்க பணம். அக்கா, அதுல 100 ரூபாய் மட்டும் கம்மியா இருக்கும். காசு கொடுத்தே தீருவேன்னு அடம் பிடிச்ச. இப்ப எதுக்கு நீ 100 ரூபாய் கம்மியா குடுக்குற? நீ மொத்த காசையும் கொடுத்தாதான் நான் இங்க இருந்து போவேன். ஐயோ அக்கா, சாரிக்கா. நான் 500 ரூபாய் தான் வச்சிருந்தேன். என் சித்திக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லக்கா. ஒருத்தவங்க தொட்டில் வாங்கி சாமிக்கு வேண்டிட்டு கட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி கட்டினா குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. அதான் வேற காசு இல்ல. உங்களுக்கு கொடுக்க வச்சிருந்த காசுல தொட்டில் வாங்கிட்டேன். அத அப்புறமா திருப்பி கொடுத்துடுறேன்க்கா. சாரிக்கா. ஏய் சித்ரா, நான் சும்மா உன்கிட்ட வம்பு பண்ணேன், அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இங்க பாரு, நல்லா படி. ஏதாவது நான் கால் பண்ணு. சரிக்கா. சரி. என்ன தேடுவாங்க, நான் கிளம்புறேன். போ. அம்மா, பாக்குறவங்க எல்லாரும் விசேஷம் எதுவும் இல்லையா, விசேஷம் எதுவும் இல்லையான்னு கேட்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. சொல்லி அழுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. உன்னை நம்பித்தான் வந்திருக்கு. நீதாம்மா பாத்துக்கணும். பாட்டிமா, பாட்டி என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இங்க நின்னு அழுதுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லம்மா, என் தலையெழுத்த சொல்லி அழுதுகிட்டு இருக்க. நீ போமா. என்ன நீங்க இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? உங்களை எப்படி என்ன தனியா விட்டுட்டு போக சொல்றீங்க? உங்க கூட யாராச்சும் வந்திருக்காங்களா? வந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்களா? பாட்டி என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? பாட்டி என்ன உங்க பேத்தியா நினைச்சு சொல்லுங்க. அழுகாம சொல்லுங்க பாட்டி.